என்னைக்குமே ராஜா தான். அன்றும் இன்றும் என்றும் எப்பவுமே ராஜா தான். கடவுளை நேர்ல பார்த்தாச்சு. எங்க குடும்பத்துக்கே இளையராஜா கடவுள் மாதிரி. நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். எங்க காதலை வளர்த்தது அவருடைய சாங்ஸ் தான். எங்க ஊரு ராஜா சாரு பாட்டெல்லாம் தாறு மாறு கேட்டாக்கா பட்டு ஜோறு நானி என்போமே. ஏ ஜோடி மஞ்சக்குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி. எத்தனை நேரம் உட்காந்துட்டு இருந்தோம், அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு முடிச்சிருந்துருக்கலாம். சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்தது. லாஸ்ட் சாங் சூப்பர் மாஸ். நல்லா இருந்ததுங்களா? கடவுளை நேர்ல பார்த்தது ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே என்ஜாய் பண்ணி. என்னைக்குமே ராஜா தான். சரிங்களா? சூப்பர். எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எங்க ஜெனரேஷனும் நாங்க செம்மையா வைப் பண்ணி என்ஜாய் பண்ணோம். எல்லாரும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா அங்கிள் ஆண்டிலாம் சூப்பரா வைப் பண்ணாங்க. ஓவராலா செம்மையா பண்ணிட்டாங்க. கான்செப்ட் லாஸ்ட் பாட்டு உங்களை ட்ரெண்ட் பண்ணிச்சு. நாம ஆமா ஆமா ஆமா. பாட்டு எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் நாங்களாம் ஆடிட்டு தான் இருந்தோம். கண்ட்ரோலே பண்ண முடியல. எல்லாரும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நைஸ், வெரி சூப்பரா இருந்துச்சு. அவரு கேட்கவே வேண்டாம். அவருடைய நிகழ்ச்சி கேட்கணுமா? அவருடைய பாட்டை கேட்டாலே ஒரு தனி சுகம்தான். கார் ஓட்டணும்னு வைங்க, எத்தனை கிலோமீட்டருக்கு ஓட்டலாம் அவருக்கு பாட்டை போட்டு. அதே மாதிரி தூங்கணும்னு நினைச்சாலும் சரி, அவர் பாட்டை போட்டோடனே தூங்க வரும். கார் ஓட்டணும்னு நினைச்சாலும் தூங்க கூடாதுன்னு நினைச்சாலும் அவர் பாட்டை போட்டா எவ்வளவு நேரம்னாலும் தூங்காம கார் ஓட்டலாம். ரொம்ப சிறப்பு நிகழ்ச்சி, அருமையா இருந்தது. ஓகே, சூப்பரா இருந்தது. ரொம்ப வைபிங்கா இருந்தது. லாஸ்ட் சாங் செம சூப்பர். ஓகே, we all enjoyed. பாட முடியுங்களா? என்ன பாட்டு? கடைசி பாட்டு ஏ ஜோடி மஞ்சக்குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி ஆட்டம் போடடி ஏஹே பாட்டு பாடடி ஹேஹே. எங்க ஊரு ராஜா சாரு பாட்டெல்லாம் தாறு மாறு கேட்டாக்கா பட்டு ஜோறு நானி என்போமே. ஞானி என்போமே, இசை ஞானி என்போமே. ராசா எப்பவும் ராசாதான், தாயி பெத்த ரோசாதான். வளர்க நீங்க பல்லாண்டு, வாழ்க நீங்க 100 ஆண்டு. எங்க ஊரு ராஜா சாரு பாட்டெல்லாம் தாறு மாறு கேட்டாக்கா பட்டு ஜோறு. நன்றி உங்களுக்கு, நன்றி உங்களுக்கு. செம்மையா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா வைபா இருந்ததுங்களா? செம்ம வைபா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். அன்றும் இன்றும் என்றும் எப்பவுமே ராஜா தான். வேற லெவலுங்க. இசை கடவுள். காலையில அவரை பார்த்தேன். இன்னைக்கு சாயந்தரம் பார்க்கும்போது வேற லெவல். இன்னொரு தடவை கோயம்புத்தூர் வருவாரான்னு தெரியல. பட் பைசா வசூல். ரொம்ப என்ஜாய்டுங்க. ரொம்ப என்ஜாய் டு த கோர். முடியணும்னு தோணவே இல்லை, பட் முடிச்சிட்டாங்க. ப்ரோக்ராம் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நாங்கள் தருமபுரியிலேருந்து வந்திருக்கோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஈவெண்ட் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. சூப்பரா இருந்ததுங்க, நல்லா என்ஜாய் பண்ணேன். ஈவெண்ட் நல்லா இருந்துச்சுங்கண்ணா. இளையராஜா சாரோட ஏஜோடி மஞ்சக்குருவி டாப். தென்றல் தீண்டும் போது அந்த சாங் ரொம்ப பிடிச்சது. செம வைபா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சது. நல்லா இருந்துச்சு. பாட முடியுங்களா? இல்ல இல்ல நீங்கம்மா? வெண்பா பாட்டு எப்படி இருந்துச்சு? பாட்டு நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்ததா நிகழ்ச்சி? பிடிச்சிருந்துச்சு. Ultimate. There can never be a better musician in the world. Pitch and the finish chance illa. Ultimate. பயங்கர flourish. Unbelievable show. சார் அருமையான ஷோ சார். இசை சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இசை கடவுள்ன்றது கரெக்ட். ஏன்னா அவரோட இந்த வயசுல அவர் பாத்தீங்கன்னா 82 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு 3.5 மணி நேரம் நின்று பெர்ஃபார்ம் பண்ணி போறாரு. ஆனா அவரோட ஆர்கெஸ்ட்ரேஷன் ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது பாத்தீங்கன்னா எப்படி ரெக்கார்டிங்ல இருக்குமோ அதே மாதிரி நோட்ஸ், அதே மாதிரி ரித்தம் எல்லாமே சூப்பராக இருந்தது. ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. சூப்பர் சார், ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ. இதுக்குன்னே சென்னையிலேருந்து வந்திருக்கோம். worth every minute coming and being here listening to ராஜா சார். இதெல்லாம் பாட்டும் நாங்கள் காரில் போச்சு கேட்கறது தான். பட் அது ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸாக பார்க்கும்போது, அவரோட இருக்கும்போது இட்ஸ் a very different energy. அந்த சரௌண்டிங்கர்ஸ் ஒரு 10,000 பேர் ராஜா சார் ஃபேன்ஸ் இருக்கிறது, இட்ஸ் a different vibe. கடவுளை நேர்ல பார்த்தாச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்ல. வார்த்தைகளே இல்லை வர்ணிக்கிறதுக்கு.
ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து அவரோட பாட்டை கேட்டே இருக்கோம். இப்போ வந்து திரும்பவும் உட்காந்து அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது அது அவரை நேரில் பார்த்து கேட்கும்போது அவ்வளோ ஒரு கூஸ் பம்பாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றிகள். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சவங்களுக்கு நன்றிகள். எங்களோட இளையராஜா ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். ரொம்ப சந்தோஷம். அருமையா இளையராஜா சாருக்கு வாழ்த்துக்கள். என்றும் இசை நாணி. சாங்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் இருந்தாலும் அந்த எனர்ஜி வைபு எதுவுமே குறையல. ராஜா சார் மாஸ்ட்ரோ வந்து இன்னும் 83 வயசுல இப்படி இருக்காருன்னா ரியலி கிரேட். ஹி இஸ் a musician, இல்ல காட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே எதிர்பார்த்த சாங்ஸ் போடல. எங்களோட எதிர்பார்ப்பு கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு, அது போடல. பட் ஆனால் எனக்கு ஒரு சின்ன சொல்லணும், எத்தனை நேரம் உட்காந்துட்டு இருந்தோம், அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு முடிச்சிருந்துருக்கலாம். ஏன்னா கோயம்புத்தூர் மக்கள் நாங்கள் என்னென்ன எதிர்பார்ப்போம்னா ரொம்ப மரியாதை எதிர்பார்க்குற ரொம்ப ஆட்கள் நாங்கள். நாங்கள் இல்லாமல் அவர் இல்லை, அவர் இல்லாமல் நாங்கள் இல்லை, அவ்வளோதான். எங்களுக்கு அவர் வேணும், அவரும் எங்களுக்கு வேணும். பட் இருந்தாலுமே எனக்கு நன்றி சொல்லி ஒன்று முடிச்சிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ரொம்ப சிறப்பாக, அதாவது முடிஞ்சிச்சானே எங்களுக்கு தெரியல. நாங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துட்டு இருக்கோம், அவ்வளோதான். இது அவ்வளோதான். நல்லா இருந்துங்க, சூப்பரா இருந்து. அவரோட இந்த இது வந்து ஆக்டிவிட்டி வந்து நம்மளுக்கெல்லாம் ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் மாதிரி. சார் ஆர்டிஃபிஷியலா இல்லாம நேச்சுரலா அவரை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 83 வயசுல இன்னும் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நின்று அந்த பழசெல்லாம் நினைச்சு பாடுறாருன்னா அது கிரேட் தான். ஸோ காட் கொடுத்த கிஃப்ட். அவர் என்றென்றும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கிறேன். வணக்கம், என் பேர் முத்துக்குமார். நான் மதுரையிலேருந்து வரேன். லாஸ்ட் மந்த் நான் May 9th வந்து கரூரில் போய் பார்த்தேன். அதுவும் ஃபன்னாக பக்காவாக இருந்தது. வெரி ஹாப்பி. அதை திருப்பி மிஸ் பண்ணக்கூடாது, இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது. நான் மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வந்திருக்கேன். ராஜா சார் எப்பயுமே எல்லார் மனசுலையும் வாழ்வார். அவர் எப்பயுமே என்றென்றும் எல்லாரும் தமிழர் மனசும், தமிழர் மட்டும் இல்லாமல் உலகளவு எல்லாத்துலேயும் வாழ்வார். அது போக இந்த மேஸ்டோ வந்து அந்த மேஸ்டோ லண்டன்ல பண்ணது வந்து ஆகஸ்ட் மாசம் பண்ணேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஐம் வெயிட்டிங் ஃபார் தட். இசைஞானி இளையராஜா கோவைப்பூர் வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணது வெரி ஹாப்பி. அண்ட் இன்னைக்கு நம்ம ஒரு அன்பினிஷ்டா தெரிஞ்சது எங்களுக்கு. இப்பதான் ப்ரோக்ராம் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் லாங் லிவ் ராஜா சார். தேங்க்ஸ் டு மியூசிக். ஐயா இசைஞானி ஐயா சித்தர், இவர் ப்ரோக்ராம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது வரைக்கும் ஒரு எல்லா ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கிறேன், எங்கேயுமே நான் மிஸ் பண்ணது கிடையாது. சென்னை ஆகட்டும், கரூர் ஆகட்டும், ஈரோடு ஆகட்டும், கோயம்புத்தூரில் இது 2வது ப்ரோக்ராம். ஸோ எல்லாமே அட்டன் பண்ணிக்கிறேன். எல்லாமே ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அவரோட பாட்டு கேட்டு வாழ்ந்த நமக்கு இதை விட ஒரு என்னோட வாய்ஸுக்கு என்னோட இது ரொம்ப திருப்தியாக இருக்கு. ரொம்ப நன்றி. என் பேர் சரவணன். ஒரு ஒன்ஸ் இன் a லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது. நாங்க இதுக்காக பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். சோ இட் வாஸ் கிரேட். மோஸ்ட் ஆஃப் them were like unexpected songs தான் பாடுனாங்க. ஆனா அது எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு மெமரியை ட்ரிகர் பண்ணி விட்டுச்சு. ஜி ராஜா வாஸ் அமேசிங். அதாவது பாப்புலரான பாட்டும் பாடினாரு, நிறைய பேர் தெரியாத பாட்டும் பாடினாரு. நான் அதை எதிர்பார்த்துட்டு வந்தேன். டீப் கட் சாங்ஸ்னு சொல்லுவோம்ல, லைக் ஃபேன்ஸுக்கு மட்டும் தெரியுன்ற மாதிரி அதையெல்லாம் பாடினாரு. ரொம்ப சந்தோஷம். இந்த வயசுல 82 வயசுல என்ன எனர்ஜி, உட்காரல அவரு நின்றுட்டே இருக்காரு. எனக்கெல்லாம் முட்டு வலிக்கும் அவ்வளோ நிற்க சொன்னோம்னா. அமேசிங், கிரேட் பர்ஃபார்மன்ஸ். லைவ் மியூசிக் மற்ற நிறைய இடத்துல வந்து லைவ் மியூசிக் இருக்காது. பின்னாடி முன்னாடி ரெக்கார்ட் பண்ணப்போ அது இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் அதுதான். பட் ராஜா இஸ் ஓல்ட் ஸ்கூல். அமேசிங். இப்போ இருக்கக்கூடிய அந்த இளம் இசையமைப்பாளர் மத்தியில அந்த வைபுங்கிறது வந்து இவர்கிட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆனா வந்து இது வந்து மனித சுபாவம் இல்ல, இட்ஸ் ஹியூமன் கண்டிஷன் தான். மனித சுபாவம். பழசுங்கிறது சின்ன பசங்க வந்துட்டு பழசா அப்படின்னு பாக்குறது மனித சுபாவம். அவங்களுக்கு ஒரு 20 வயசு ஆகும், 25 வயசு ஆகும், அடடா ராஜா சார் அப்படின்னு வருவாங்க. இங்கதான் வந்து சேரணும். இங்கதான் வந்து மாடர்ன் லவ் சென்னை இந்த ஆல்பம்லாம் அவங்க கேட்கணும். 2020s வந்து பெஸ்ட் ஆல்பம் அது என்னை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் அவங்க கேட்கணும். விஜய். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது வந்து அவரோட கமிட்மெண்ட் ஒரு 85 இயர்ஸ் ஓல்டு. அவரோட கமிட்மெண்ட் வந்து எல்லா மியூசிக் டைரக்டரும் கத்துக்கணும். நம்ம எல்லா ஃபீல்டுலயும் சொல்றோம். 3 hours 3.5 hours ஒரு 85 இயர்ஸ் ஓல்டு மேன் நின்று ஒரு செகண்ட் கூட உக்காரல. அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸிகியூஷனையும் மானிட்டர் பண்ணி நடுவில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்தா கூட அதை நோட்டிஃபை பண்ணிட்டு சொன்ன விதம் வந்து அவர் பண்ண விதம், அதாவது உண்மையில அவர் இசை கடவுள்னு சொல்றது அவரை தவிர்த்து வேற யாரையும் சொல்ல முடியாது. இந்த சாங் வந்து என்னைக்குமே அழியாது. நீங்க இன்னும் 1000 வருஷம் கழிச்சு போட்டாலும் இந்த ஏஞ்சோடி மஞ்சள் குருவிக்கு டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி அவரோட கமிட்மெண்ட் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுக்கோசரம் அவர் பண்றாரு அப்படின்னு நினைக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க பேர் விவேக், பெங்களூர்ல இருந்து. தேங்க்யூ. ஓகே சார், நாங்கள் சேலத்திலிருந்து வரோங்க சார். இந்த இசைஞானி இசைக்கடவுள் இளையராஜனுடைய இசை நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்ததுங்க சார். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வயது 55ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா
இந்த வயதுல எனக்கு ஆடணும் ஒரு ஆசை வருது ஆச்சுங்களா. மிக சிறப்பான நிகழ்ச்சி, கண்டிப்பாக வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிங்க சார். மனதளவில் மிகவும் மகிழ்ச்சியா நாங்கள் வீட்டுக்கு செல்றோம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இளையராஜா சாங்ஸ் இஸ் ஆல்வேஸ் எவர்கிரீன். நாங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம் அண்ட் we are very 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 happy. Every song வந்து it will last for years together. இளையராஜா சார் எப்பவுமே வைப் தான். It will take some time to understand his vibe. அவ்வளவுதான். Thank you. Excellent arrangement, well organized and we enjoyed to the maximum. நான் இளையராஜாவோட மிகப்பெரிய ஃபேன். சின்ன வயசுல இருந்து அவரோட பாட்டு தான் கேட்டு இருந்தேன். அதாவது அவரோட பர்த்டே அன்னைக்கே அவரை சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க குடும்பத்துக்கே வந்து இளையராஜா வந்து கடவுள் மாதிரி. நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். எங்க காதலை வளர்த்தது அவருடைய சாங்ஸ் தான். ஆனா இந்த காலத்துல வர பாடல்கள்லாம் காதலை வந்து வளர்க்காது. ஆனா அவருடைய பாடலை கேட்டு கேட்டு இப்ப எனக்கு 55 இயர்ஸ். ஆனா இது வரைக்குமே நாங்க வந்து பாண்டிங்கா இருக்கிறோம். அவருடைய பாட்டு தான் எங்களை வந்து வளர்த்ததே. அவர் வந்து நீண்ட காலம் வாழணும். கடவுளுக்கு வந்து வாழணும்னு நம்ம சொல்லக்கூடாது. அவரு தான் நமக்கு வாழ்த்துவாரு. அவர் கடவுளோட இருக்கிறாரு. அவர் மென்மேலும் வளர்ந்து எல்லாருக்கும் நல்லது கொடுக்கணும், நிறைய பாடல்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து இந்த ப்ரோக்ராம் மூலியமா கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.